ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம். சிறுதானியத்தில் வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அந்த சோளத்தில் ஒரு பணியாரம் பண்ண போகிறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம ஒரு கப் வெள்ளை சோளம் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு இட்லி அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதை நாளையும் நல்லா அலசிடுங்க. சோளத்தை நல்லா அலசுங்க. ஒரு 4 தடவை 5 தடவை நான் தண்ணி விட்டு அலசினேங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஒரு கருப்பு மாதிரி அழுக்கு மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உளுந்துலேயும் அரிசிலேயும் அவ்வளோ இல்லை, ஆனால் சோளத்தில் கொஞ்சம் அழுக்கு இருந்த மாதிரி இருந்தது. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6 to 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மாவை புளிக்க வைக்கணும். 6 to 8 மணி நேரம் அரைச்ச மாவை புளிக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். பணியாரம் அந்த மாவு அந்த பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் மாவை ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கிறணும். பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்குறோம். 3/4 கப்பு இங்கே எடுத்து காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் 1 கப் போடுங்க. ஏன்னா இதில் மீடியமாக தான் ஸ்வீட் இருந்துச்சு. அதனால் 1 கப் போடுங்க, நல்லாயிருக்கும், ஸ்வீட் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்வீட் கூடுதலாகவே கொடுங்க, நல்லது. ஏன்னா பனை வெல்லம் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவினது வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய், அவ்வளோதாங்க. ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுட்டு முந்திரி பருப்பை பொடிசாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு அது சாப்பிடும்போது வாயில் தென்படும், அதனால தான் அது முந்திரி பருப்பு போடுறோம். விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காயும் துருவின தேங்காயும் ரொம்ப தென்படும், பார்த்துக்கோங்க. பணியாரம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனை வெல்லத்தை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் ஏதாவது இருந்தால் போயிடும். அதுக்காக தான். ரொம்பையும் தண்ணி விட்டுறாதீங்க, மாவு பக்குவம் இல்லாமல் போயிடும். தண்ணி ஆயிரும், தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம பணியாரம் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். பணியார கல் எடுத்துகிட்டு காய வச்சு எடுத்ததை கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் விட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஏதாவது கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா இது இந்த வெள்ளை சோளத்தில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால, நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சிறுதானியம் ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செஞ்சு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த டிஷ்ஷையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை நண்பரே, இந்த மாதிரி இப்படி செய்யலாம் தோழி இப்படின்னு எனக்கு எதுனாலும் இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா? சூப்பராக வந்துடுச்சுங்க, பாருங்கள். பணியாரம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு பார்த்தீங்களா? நம்ம சோடா உப்பெல்லாம் போடலை இதில், ஆனாலும் பணியாரம் நல்லாவே வந்திருக்கு. பஞ்சு போல் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சிறுதானிய பணியாரம் தயாராகிடுச்சு. பாய்.